சபையாகிய சரீரத்திற்கு தலையாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறேன். உலகம் முழுவதும் சபைகள் இருக்கிறது. இந்த சபைகள் எல்லாம் யார் மேலே கட்டப்படுகிறது? நம்ம எல்லாரும் சொல்லுவோம், இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுகிறது. சபைக்கு தலை யாருன்னா இயேசு கிறிஸ்து. சபைக்கு தலையாக இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. சரீரமாகிய சபைக்கு தலையாக இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் மேல் தான் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா சபைகளும் இயேசு கிறிஸ்துவின் மேல் தான் கட்டப்படுகிறது என்று நாம் எல்லாருமே சொல்லுவோம். எபேசியர் 1:23 எபேசியர் 1:23 வாசிக்கிறேன். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். யாரை சொல்கிறாருன்னு இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். கொலோசையர் 1:18 கொலோசையர் 1:18 வாசிக்கிறேன். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். எல்லாவற்றிற்கும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரில் எழுந்த முதற் பேருமானவர். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. அவரே சபையாகி சரீரத்துக்கு தலையானவர். அப்போஸ்தலர் 20:28 வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 20:28 ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இந்த இடத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன், நம்மை குறித்து தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை, அவருடைய சுய இரத்தத்தினாலே இந்த சபையை அவர் சம்பாதித்து கொண்டிருக்கிறார். சபைக்கு தலையாக இருக்கிறவர் கிறிஸ்து. ரோமர் 16:16 கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்துகிறார்கள்னு பவுல் எழுதுவார். யாருடைய சபையா? கிறிஸ்துவின் சபை. 1 கொரிந்தியர் 1:2 தேவனுடைய சபைக்கும் என்று பவுல் கூறுகிறார். கலாத்தியர் 1:13 தேவனுடைய சபையை நான் துன்பப்படுத்தினேன்னு சொல்கிறார். யாருடைய சபையவா? தேவனுடைய சபையை அவர் துன்பப்படுத்தினேன்னு சொல்கிறார். மத்தேயு இது என் சரீரமாயிருக்கிறதுன்னு சொல்கிறார் சபையை பார்த்து. யோவான் 2:21 தம்முடைய சரீரமாகி ஆலயம் அப்படின்னு சொல்கிறார். அது எந்த இடத்துலனா, அவர் தேவாலயத்தை எடுத்து 3 நாளிலே கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல அவர் தேவாலயத்தை குறித்து சொல்லாமல் தன்னை குறித்து சொல்லி இருக்கிறார். தேவனுடைய ஆலயம், அவருடைய சரீரத்தை தேவனுடைய ஆலயமாய் அவர் பாவிக்கிறார். அவர் ஆலயமாய் இருக்கிறார். ரோமர் 12:5 ஒரே சரீரமாய் இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 12:14 அநேக அவயவங்களாய் இருக்கிறோம். நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயவங்களாய் இருக்கிறோம். நம்ம 1 கொரிந்தியர் 6:15 நம்முடைய சரீரம் கிறிஸ்துவின் அவயவங்களாக இருக்கிறது. அப்போ நம்ம எல்லாருமே சபையில் கிறிஸ்துவின் அவயவங்களாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 6:19 நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10:16-17 ஒரே அப்பத்தில் நாம் சரீரமாய் பங்கு பெறுகிறோம். 1 கொரிந்தியர் 12:20 அவயங்கள் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றே. இப்படி தேவனை குறித்து அவருடைய சபைக்கு அவர் தான் தலையாக இருக்கிறார். கிறிஸ்துவின் மேலே தான் சபை கட்டப்பட்டிருக்கு. நாமெல்லாம் அவருடைய அவயவங்களாக இருக்கிறோம், அவருடைய சபையாக இருக்கிறோம் என்பதை நாம் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் மத்தேயு 16:18 மத்தேயு 16:18 சீமோன் பேதுரு பிரதித்திரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்றான். 16வது வசனத்தை வாசிக்கிறேன். அவங்க இயேசு கிறிஸ்து என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள்னு கேட்குறாங்க. அதற்கு அவர்கள் மனுஷகுமாரனாய், அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும் சிலர்
எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று அவர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டுட்டு 18வது வசனத்தை நீங்கள் கவனிக்கணும். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இந்த 18வது வசனத்தை நீங்கள் கவனிக்கணும். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்படின்னா இந்த இடத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கு? பேதுருவின் மேல் சபையை கட்டுகிறார். அப்படி தான் நம்ம பார்க்கறது போல் இருக்கிறது. அப்படித்தான் நம்ம எல்லாரும் இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பேதுருவின் மேல் சபையை கட்டினார், பேதுருவின் மேல் சபையை கட்டினார் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி அல்ல. பேதுருவின் மேல் சபையை அவர் கட்டவில்லை. உலகம் முழுவதிலும் இருக்கிற சபையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் தான் கட்டப்பட்டிருக்கிறது. அவரே அதுக்கு தலையாக இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு நம்ம அதில் கவனிக்கணும். பேதுரு கேபா, ஃபஸ்ட்டு பேதுருவை பார்த்தவொடனே கேபான்னு அவருக்கு பேர் சூட்டுறாரு. கேபான்னா அதுக்கு எபிரேய கிரேக்க பாஷையில் பேதுருன்னு வருது. பேதுருனா தமிழில் பாறை. நீ அப்போ இப்போ என்ன சொல்கிறாருன்னா, பேதுருவை பார்த்து நீ பாறையாக இருக்கிறாய், பேதுருவை பார்த்து நீ பாறையாக இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். தன்னை குறித்து சொல்கிறார். நீ பாறையாக இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாறைன்னா என்ன? ஒரு மலையோடு ஒட்டி இருக்கிறதுக்கு பேர் தான் பாறை, உடைக்கப்படாததுக்கு பாறை. ஒரு கல்லுனா உடைக்கப்பட்டது, உடைக்கப்பட்டு தனியாக கிடக்கிறது. ஒரு கல்லுனா உடைப்பட்டது தான் கல், உடைபடாததுக்கு பேர் பாறை. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நீ உடைபடவில்லை, நான் உடைபட்டிருக்கிறேன், நீ பாறையாக இருக்கிறாய், நான் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு தன்னை குறித்து தான் அவர் சொல்கிறார். ஏன்னா அநேக இடத்துல இப்படித்தான் அவர் தன்னை யாரோ வேறு ஒரு நபரை சொல்கிறது போல் சொல்லுவார். ஒரு இடத்துல எல்லாம் சொல்கிறார் பாருங்களேன், நீ நல்லவன் என்று என்னை சொல்வானேன், தேவன் ஒருவர் தான், நல்லவர் ஒருவரும் இல்லையே அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவர் தான் தேவன், அவர் மறைமுகமாக சொல்கிறார். இப்படி இன்னும் 2-3 இடங்களில் அவர் இப்படி சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். இப்போ டக்குன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வரல சொல்கிறதுக்கு. ஆனால் இந்த இடத்துல இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு அவரைத்தான் சொல்கிறார். அப்போ இந்த கல் யார் அப்படின்னு பார்க்குறோம். 1 பேதுரு 2:4-5-6-7. இப்போ இந்த கல்லை குறித்து, இந்த கல் யார் அப்படின்னா அதை குறித்து பேதுருவே சொல்லியிருக்கிறார் அவருடைய நிருபத்தில். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அவர் எப்படி சொல்கிறாரு? அந்த கல்லை குறித்து இந்த இடத்துல பேசுகிறார். அந்த கல்லுனா இயேசு கிறிஸ்து. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். பேதுரு தான் இப்படி சொல்கிறார். அவருடைய நிருபத்தில் அப்படி எழுதி வச்சிருக்கிறாரு. 6-7 வசிக்கிறார். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. வேதத்தில் சொல்லியிருக்கிறதுனா ஏசாயா 28:16 சொல்லியிருக்கு. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேறப்பட்டது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகி அந்த கல் இடறுதலுக்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கல்லுமாயிற்று. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அவர் சொல்கிறார்ல, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொன்னதுக்கு பேதுரு இங்கே அதனுடைய விளக்கத்தை இங்கே எழுதி வச்சிருக்கார். நாம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? பேதுருவின் மேல் சபையை கட்டினார், பேதுருவின் மேல் சபையை கட்டினார்னு நினைக்கிறோம். பேதுருவின் மேல் அவர் சபையை கட்டவே இல்லை.
இயேசு கிறிஸ்துவின் மேல் தான் சபை கட்டப்பட்டிருக்கு. அவர் தான் அந்த சபைக்கு தலையாக இருக்கிறார். 1 பேதுரு 2:9 தேவனுடைய ஜனம், பேதுருவே சொல்கிறாரு சபை மக்களை பார்த்து, நீங்கள் தேவனுடைய ஜனம், பேதுருனுடைய ஜனம்னு சொல்லலை. 1 பேதுரு 5:2 தேவனுடைய மந்தைன்னு சொல்கிறாரு. 2 பேதுரு 1:1 தேவனுடைய ஊழியக்காரன். பேதுரு தன்னை நான் தேவனுடைய ஊழியக்காரன் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 12:28 தேவனானவர் சபையில் முதலாவது அப்போஸ்தலரையும் தீர்க்கதரிசி போதகரை உருவாக்கினார். இப்போ சபையில் முதலாவது அப்போஸ்தலரையும் தீர்க்கதரிசிகளையும் போதகர்களையும் யார் உருவாக்குறது? தேவன் தான் உருவாக்குறார். அது தேவனுடைய சபை, பேதுரு உருவாக்கலை. அஸ்திபாரமாகி ஒரு கல்லை சீயோனிலே வைக்கிறேன் அப்படின்னு ஏசாயா 28:14 எழுதப்பட்டிருக்கு. 1 பேதுரு 2:6 எழுதப்பட்டிருக்கு. அப்போ அவர் திட அஸ்திபாரமுள்ள மூளைக்கல், பரீட்சிக்கப்பட்ட கல், விலையேறப்பட்ட கல், மனுஷரால் தள்ளப்பட்ட கல், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கல், ஜீவனுள்ள கல், கைகளால் பெயர்க்கப்படாத கல். அப்படிப்பட்ட அந்த கல்லாகிய கிறிஸ்து இயேசுவுக்கு அவரே தலையாக இருக்கிறார். அவரே சபைக்கு சரீரமாகி சபைக்கு அவரே தலையாக இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து மேல் சபை கட்டப்பட்டிருக்கு. அப்போ பேதுருவுக்கு என்ன பொறுப்பை கொடுத்துருக்கிறாருன்னா, நீங்கள் யோவான் 21 அதிகாரம் 15, 16, 17 என்ன சொல்லியிருக்காரு? அவர் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனை சீமோனே, இவர்களில் அதிகமாக என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. 16வது அதிகாரத்திலையும் அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. 17வது வசனத்திலையும் அவர் 3ஆம் தரங்களை கேட்டபடியினால் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அப்போ பேதுருவை சபை கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுகிறது. சபை கிறிஸ்துவுக்கு தலையாக இருக்கிறார். இந்த சபையை மேய்ப்பதற்கு ஒரு மேய்ப்பனை உருவாக்குகிறார். பேதுருவை மேய்ப்பனாக, ஒரு மூப்பனாகத்தான் தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். தேவனே அப்போஸ்தலரையும் தீர்க்கதரிசிகளையும் உருவாக்குகிறத போல பேதுருவை முதல் மூப்பனாக, முதல் போதகனாக, முதல் மேய்ப்பனாக தேவன் இந்த சபையில் உருவாக்கி இருக்கிறார். அதனால் பேதுருவின் மேல் சபை கட்டப்பட்டது என்று நாம் தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம். கிறிஸ்துவின் மேல் தான் சபை கட்டப்பட்டிருக்கு. கிறிஸ்து தான் நம்ம சபைக்கு தலையாக இருக்கிறார். அந்த தலையாகி கிறிஸ்துவுக்கு நாம் சரீரமாய் அவயவங்களாய் இருக்கிறோம். அவயவங்களாய் நாம் அவரோடு ஒட்டப்பட்டிருப்போமானால் அவருக்கு அப்படியே கீழ்ப்படிந்திருப்போம். அவருடைய சுபாவத்தை அப்படியே தரித்திருப்போம். ஆமீன்.